பிரச்சனை என்னன்னு தெரியாம ஏன் இப்படி பண்றீங்க? கோபத்தில் கொந்தளித்த புகழ். விஜய் டிவியின் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல குக் வித் கோமாளி நிகழ்ச்சி முக்கிய பங்காற்றிட்டு வருது. கடந்த சீசன் வரைக்கும் செஃப் வெங்கடேஷ் பட் தாமு கூட்டணியில மக்களுக்கு சிரிப்பை வாரி வழங்கிட்டு வந்த நிலையில அந்த கூட்டணி முறிந்து வெங்கடேஷ் பட் சன் டிவிக்கு சென்றுட்டாரு. இந்த நிலையில நிகழ்ச்சிக்கு புதிய நடுவரா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்தாரு. இவர் நிகழ்ச்சியிலும் பங்கேற்பாளர்களோடும் சகஜமாகவே பழக நேரம் எடுத்த காரணத்தினால இந்த சீசன் ஆரம்பம் முதலே சற்று தொய்வா காணப்பட்டுச்சு. இதற்கிடையில ஆங்கர் மணிமேகலைக்கும் குக்கா வந்திருக்கிற பிரியங்காவுக்கும் இடையே மோதல் வெடித்தது சோசியல் மீடியா வரை சென்றிருக்கு. இதனால பலரும் இந்த விவகாரம் தொடர்பா கருத்துக்களை பகிர்ந்துட்டு வராங்க. இந்த நிலையில செய்தியாளர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில சீனியர் கோமாளியான புகழ்கிட்ட இந்த விவகாரம் பத்தி கேள்வி எழுப்புனாங்க. இதுக்கு பதில் சொன்ன புகழ், பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் இடையே உள்ள பிரச்சனை அவங்களுக்கான தனிப்பட்ட ஒண்ணு, அதை சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதையடுத்து இந்த பிரச்சனை ஏற்கனவே சோசியல் மீடியாவுக்கு வந்துருச்சு அப்படின்னு செய்தியாளர் ஒருவர் கேள்வி எழுப்ப இதுக்கு பதில் சொன்ன புகழ், அவங்க இருவருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரியாம மீடியாவில் கேள்வி கேட்குறாங்க. 1000 பேர் மைக்கு தூக்கிட்டு வந்து வீடியோ போடுறாங்க. நிகழ்ச்சியில பங்கேற்றாலும் இது குறித்து சோசியல் மீடியாவில் அதிகம் கருத்துக்களை பார்க்கிறேன். உண்மை என்ன அப்படின்றத தெரியாம மீடியாவில் இருப்பவங்க கேள்வி கேட்பதை நிறுத்தினாலே இது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. மீடியாவில் கேட்கும் கேள்விகளுக்கு ஒரு பதில் சொன்னா அதிலிருந்து கருத்து தெரிவித்து 1000 வீடியோக்கள் வருது. இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோ அப்படின்ற கற்பனையிலேயே பல வீடியோக்கள் வெளியாகுது. எனவே இந்த விவகாரம் பத்தி சம்பந்தப்பட்ட 2 பேருமே அதிகாரப்பூர்வமா தகவல் தர்ற வரைக்கும் எல்லோருமே காத்துட்டு தான் இருக்கணும் அப்படின்னு புகழ் சொல்லியிருக்காரு.